அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேர்ல்ட் வில்லேஜ் குக்கரி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு செய்ய போற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் டிக்கா மசாலா. எல்லா டிஃபன் ஐட்டத்துக்கும் செம்ம மேட்சா இருக்கும். செம்ம சூப்பர் வேற லெவல்ல இருக்கும். பர்டிகுலரா இந்த சப்பாத்தி, பரோட்டா, பூரிக்கு அல்டிமேட் செம்ம மேட்சா இருக்கும். இத கண்டிப்பா நீங்க உங்க வீட்ல ஒரு தடவ செஞ்சீங்கன்னா, திரும்பவும் திரும்பவும் செஞ்சு குடுக்க சொல்லி உங்க வீட்ல இருக்கவங்க உங்கள ரொம்ப பிரஷர் போடுவாங்க. வாங்க இந்த அருமையான மஷ்ரூம் டிக்கா மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகான் வரும். அதையும் பிரஸ் பண்ணிக்கங்க. முதல்ல ஒரு பேக்கெட் மஷ்ரூம நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கிளீன் பண்ண மஷ்ரூம ஒரு பாத்திரத்துல போட்டு, அத நம்ம மேரினேட் பண்ண போறோம். 1 ஸ்பூன் தயிரு, 1 ஸ்பூன் கடலை மாவு, தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், அதே அளவு தனியாத்தூள், 1/4 ஸ்பூனு கரம் மசாலா, கொஞ்சம் போல சாட் மசாலா, அப்புறம் அரை எலுமிச்சம்பழம் சாறு, 1 கரண்டி எண்ணெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, இத ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேரினேட் பண்ணி தனியா எடுத்து வச்சிடணும். இப்ப நம்ம ஒரு அடுப்பு பத்த வச்சுட்டு ஒரு பானை அடுப்புல வச்சுக்குவோம். 1 கரண்டி எண்ணெய், ஒரு 20லேருந்து 25 கிராம் வெண்ணெய் சேர்த்துட்டு சூடானதுக்கு அப்புறம் ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், கொஞ்சம் போல பிரிஞ்சி இலை போட்டு லேசா ஃப்ரை பண்ணிக்கலாம். 1/4 கிலோ வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதோட சேர்த்து நல்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கணும். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கினோடனே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. இப்போ ஒரு 10 முந்திரி இதோட சேர்த்துக்கலாம். முந்திரி வந்து இந்த கிரேவிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான் இந்த முந்திரி. தேவையான அளவு கொஞ்சமா உப்பு, அப்புறம் ஒரு 200 கிராம் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதோட சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், முந்திரி, தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். வதங்குற நேரத்திலேயே நம்ம வந்து 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுட்ரு, 1 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டு நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா சூப்பராக வதங்கினா இந்த கிரேவி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இதை வந்து வேற ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆற வைக்கணும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். இது ஆறட்டும். திரும்பவும் அதே பேனை நம்ம கழுவிட்டு அடுப்பில் வச்சு திரும்பவும் ஒரு கரண்டி எண்ணெய், கொஞ்சம் போல் அதே மாதிரி ஒரு 25 கிராம் வெண்ணெய் சேர்த்துட்டு சூடானதுக்கு அப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காளானை எடுத்து இதில் சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக ஒரு 10 நிமிஷம் இந்த டார்க் அந்த கோல்டன் ப்ரௌன் சொல்லுவோம் இல்லையா, அந்த ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொறுமையாக வறுக்கணும். நல்லா சிம்மில் வச்சிடணும். மெதுவாக அழகாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுக்கணும். இது இந்த காளான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேக 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 அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் அப்படியே வடிஞ்சினே வரும். வடிஞ்சு வடிஞ்சு புஃப்னு இருக்கிற காளான் வந்து கொஞ்சம் சுருங்கும். இப்போ இது வேகிற நேரத்தில் நம்ம வந்து ஆற வச்சிருக்கோம் இல்லையா அந்த மசாலா, அதுலேருந்து அந்த பிரிஞ்சி இலையை மட்டும் தனியாக எடுத்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ பாருங்க சூப்பராக அழகாக இந்த கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துடுச்சு. நல்லா ஃப்ரை பண்ணிங்க. இப்போ பாருங்கள் நல்லா பஃப்னு இந்த காளான் பாருங்கள்
அப்படியே சுருங்கி சின்னதாயிடுச்சு. அந்த பேன்ல இருக்கிற இடமே தெரியல. முன்னாடி ஃபுல்லா இருந்த மாதிரி இருந்தது. இந்த அளவுக்கு நல்லா வறுக்கணும். அப்பதான் வந்து இந்த டிக்கா மசாலா வந்து செம்ம டேஸ்டா இருக்கும். சாப்பிட்றதுக்கு அப்படியே இந்த மட்டன் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். செம்ம வேற லெவல்ல இருக்கும். இதை நம்ம இறக்கிட்டு இதையும் நம்ம வேற ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இதே பேனை தான் நம்ம அடுப்புல வச்சுட்டு நம்ம மசாலா ரெடி பண்ண போறோம். கழுவெல்லாம் தேவையில்ல. அடுப்புல வச்சு சூடானதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல இந்த மசாலா பேஸ்ட், அதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு, இப்போ நம்ம அரைச்சோம், அந்த அரைச்ச மிக்ஸி கழுவுன தண்ணி இருக்கும், அந்த தண்ணியும் இதோட சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா வேக வைக்கணும். ஸோ நம்மளுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் திக்கா இருந்தால் தான் வந்து இந்த மசாலா கூட வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம 10 நிமிஷம் வேக வைக்க போகிறோன்றதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வேக வைக்கலாம். பாருங்க 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்துடுச்சு. நல்ல ஒரு வாசனை அருமையா வருது. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கோம்ல, அந்த மஷ்ரூமை இதோட சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு அதில் இருக்க மசாலாலாம் நல்லா வழித்து இந்த கிரேவியில் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணுங்க. நல்லா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஃப்ரை பண்ணுங்க. இது ஆல்மோஸ்ட் டிக்கா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் போல் கஸ்தூரி மெத்தியை நல்லா கசக்கி அது மேலே போட்டுங்க. கொஞ்சம் போல் பொடியாக நறுக்குன கொத்தமல்லி, அப்புறம் ஒரு சின்ன துண்டு வெண்ணெய் பீஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்குனீங்கன்னா அருமையான மஷ்ரூம் டிக்கா மசாலா ரெடி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், சந்தோஷமாக இருக்கும். உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பபாய்.